செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய உவமையை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான இறை பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருளி கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளவும் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிடவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் பிதாவே, ஆமீன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பானவர்களே, மீண்டுமாக ஒரு சிறப்பான ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகின்றார். எந்த உவமை என்று சொன்னால், பரிசேயர் மற்றும் வரி தண்டுபவர்களுடைய உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 9 to 14 அடங்கிய வசனங்களிலே மிக அழகாக சொல்லுகின்றார். யாருக்கு இதை பேசுகின்றார்? த ஆடியன்ஸ் யார் என்று சொன்னால், அங்கே முதலாவது வசனம் 9வது வசனத்தை நாம வாசிக்கலாம். தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி. அப்ப யாருக்கு பேசுகின்றார்? Who is the audience? யாருக்கு இதை அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேர்மையாளர்கள் என்று சொல்லி தங்களை நம்பிக்கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த இறை உவமையை மிக அழகாக சொல்லுகின்றார். மற்றவர்களை இகழுபவர்களோடு கூட இயேசுவானவர் இந்த உவமையை சொல்லுகின்றார். பிறரை ஒதுக்குபவர்கள், இகழ்ச்சி, அதே போல ஒதுக்கி அவர்களை ஓரம் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களை பார்த்து இயேசுவானவர் ஒரு உவமையை இங்கே அழகாக சொல்கின்றார். என்ன சொல்றார்னா, 2 பேரை இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். இருவரை இயேசுவானவர் குறிப்பிடுகின்றார். அந்த 2 பேருமே ஒரே காரியத்தை செய்கின்றார்கள். 2 பேருமே ஒரே காரியத்தை செய்கிறாங்க. எங்கே செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரே இடத்திலே அவர்கள் போய் செய்கிறாங்க. எங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் செய்கின்றார்கள். they prayed. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உவமை என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவானவர் அன்றாட தம்முடைய வாழ்விலை எதையெல்லாம் காண்கின்றாரோ, எதையெல்லாம் அனுபவிக்கின்றாரோ, அதை உவமைகளாக அவர் என்ன பண்றாரு? பேசுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த இடத்திலேயும் கூட இயேசுவானவர் அன்றாட ஜெபிக்கின்ற ஒரு தன்மை கொண்டவராக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சீஷர்களுக்கும் தான் சுற்றி இருக்கின்றதான மக்களுக்கும் அவர் போதிப்பது, கடவுளுடைய சமூகத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும், நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அதனாலதான் நீங்கள் ஜெபம் பண்ணுகின்ற விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்போ இங்க யாரெல்லாம் தம்மை நீதிமான்கள் என்று சொல்லி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்குகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஜெபத்தின் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தவராக அங்கே சொல்லுகின்றார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றார்கள். ஒருவேளை யூதர்களுடைய வாழ்விலே இயேசுவானவர் வாழ்ந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆலயத்திற்குள்ளே சென்று ஜெபிப்பது என்பது அவர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை அது ஏற்படுத்தும். ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அவர்களுடைய பெரிய இறை நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கடவுளோடு கூட நெருங்கி வாழுகின்ற வாழ்க்கை இன்னும் அதிகமாக பல மடங்கு அது கடவுளோடு கூட என்னை இன்னும் அதிகமாக கிட்டி சேர்க்கும் என்கின்றதான நம்பிக்கையோடு கூட அவங்க கோவிலுக்கு சென்று, ஆலயத்திற்கு சென்று அவர்கள் ஜெபிக்கின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அந்த 2 பேரும் எப்படி ஜெபித்தார்கள், எந்த நிலையிலே அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பரிசேயர் அங்கே நின்று கொண்டு இப்படியாக கடவுளுடைய சமூகத்திலே ஜெபித்தார். எப்படி ஜெபிக்கிறார்? கடவுளே, நான்
கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். எப்படி சொல்றாரு? பிறரை இகழுகின்றார் இல்ல, பிறரை இகழுகின்றார். நான் இவனை போல இல்லை, அவரை போல நான் இல்லை, இந்த நபரை போன்று என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை குறித்ததான ஒரு மேன்மை பாராட்டுதல் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 12வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, வாரத்தில் 2 முறை நான் நோம்பிருக்கிறேன். பொதுவாக உபவாசம் இருப்பது என்பது எப்போ உபவாசம் இருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, whenever they are attaining the atonement, அந்த பாவ மன்னிப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது, கடவுள் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது அவர்கள் உபவாசம் இருப்பாங்களாம். யூதர்கள் உபவாசம் எப்பொழுது இருப்பார்கள் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் கடவுள் என்னுடைய வாழ்விலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு என்று சொன்னால் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் உபவாசம் இருப்பது அவர்களுடைய வழக்கம். அப்ப இந்த பரிசேயர் எப்படி ஜெபிக்கின்றார்? வாரத்தில் 2 முறை நான் என்ன பண்றேன்? உபவாசம் இருக்கின்றேன். என் வருவாயிலே எல்லாம் 10 பங்கை நான் தசமபாகம் உமக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். ஒருவேளை இந்த காரியத்தை பின்பதாக நாம் என்ன டேக் ஹோம் மெசேஜ் நாம் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பதாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒருவேளை இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அங்க ஜெபிக்கின்ற ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. அதே சமயத்திலே இந்த நபரினுடைய பரிசேயரனுடைய ஜெபம் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், இட் வாஸ் a prayer of confident. ரொம்ப தைரியத்தோடு நம்பிக்கையோடு கூட அவர் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கின்றார். கிரேக்க மொழியிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பெய்தோ என்று சொல்லப்படுகின்றது. பெய்தோ, PEITHO அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தன் மீது இருக்கின்றதான அந்த ஓவர் கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அல்ல, ஓவர் கான்ஃபிடென்ட், அதிகமான நம்பிக்கை வைத்தவராக இந்த பரிசேயர் கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றார். ஒருவேளை கான்ஃபிடென்ட் என்று சொல்லுகின்ற பொழுது பெய்தோ என்கின்றதான அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, he was a self sufficient man. தன்னுடைய வாழ்வின் வழியாக எல்லாவற்றையும் தான் சாதித்து கொள்ள முடியும், தன்னுடைய வருவாய் நிமித்தமாக எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறார்? அவரு மேன்மைப்படுத்துகின்றார், தன்னைத்தானே உயர்த்துகின்றார். ஆண்டவரே, நான் 10 பங்கு நான் என்ன பண்றேன்? உமக்கு கொடுக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே மேன்மை பாராட்டுகின்றார். நான் வாரத்திலே 2 முறை நான் உபவாசம் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பிறரை தாழ்த்துகின்றார், பிறரை இகழுகின்றார். நான் அவனை போல இல்லை. பின்னாடியே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவனை ஒரு உதாரணமா சொல்றார். நான் ஆயக்காரனை போல நான் இல்லை, அவனை போல நான் பிறவாதிருப்பதற்கு நான் உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், தன்னை தானே நீதிமான் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டவராக அங்கே ஜெபிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக ஒரு நபர் அங்கே ஜெபிக்கின்றார். 13வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆனால் வரி தண்டுபவர் ஆயக்காரரோ தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி கேட்கின்றார். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கின்றார். அப்ப இந்த 2 பேரினுடைய ஜெபத்திலே இவர் என்ன பண்றாரு? அதிகமாக தன்னை புகழ்த்து கொள்ளுகின்றார். தன்னிடத்திலே காணப்படுகின்றதான அந்த செல்வங்கள், தன்னிடத்திலே இருக்கின்றதான அந்த அறிவு ஆற்றல், இவைகளை கொண்டு எதையும் நாம் செய்து முடித்து விட முடியும் என்று சொல்லி நினைப்போடு கூட கடவுளுடைய சமூகத்திலே அங்கே ஜெபிக்கின்றார். இன்னொருத்தர் ஜெபம் பண்றாரு. அவர் போய் சிம்பிளா சொல்றாரு, ஆண்டவரே, ஏழை பாவியாகிய என் மேல்
கிருபையாயிரும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தையில என்ன பண்ணிடுறாரு? ஜெபத்தை முடிச்சிடுறார். அப்ப இயேசுவானவர் அங்கே கடைசியா முடிக்கும் பொழுது சொல்றாரு, இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். யார் கடவுளுக்கு ஏற்புடையவர், யார் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, யார் ஒருவர் தம்மை தாமே தாழ்த்துகின்றார்களோ, தம்மை தாமே அர்ப்பணிக்கின்றார்களோ, நான் பாவி என்று சொல்லி யார் அறிக்கை செய்கின்றார்களோ, அவர்களையே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சொற்களின் மிகுதியாலே நம்ம என்ன பண்றோம்? நாம் அழிந்து போய் விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய ஜபங்கள் அல்லது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே சற்று நம்மை நாமே நிறுத்தி நிதானமாக அலசி ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த பரிசேயர் அவருடைய ஜபம் அது ஒரு ஜபமாகவே அல்ல. இட் இஸ் நாட் அட் ஆல் எ பிரேயர். மாறாக அது எப்படி இருந்தது என்று சொன்னால், நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக அது என்ன பண்றாரு? அவரு கடவுளுடைய சமூகத்தில் அதை சொல்றார், இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். நான் என்ன பண்றேன்? நான் உமக்கு சந்தா காட்டுறேன், நான் உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன், நான் உமக்கு உபவாசம் இருக்கிறேன், மற்றவர்களை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் சர்டிஃபிகேட் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்து கொள்ளுகின்றார். அநேக நேரங்களிலே செல்ஃப் அட்டஸ்டேஷன் போடுவோம் இல்லை? எதற்கு அந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் எதுக்கு போடுறோம்? நம்மை பற்றி கொடுத்திருக்கின்றதான பேப்பர் ஆனது உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்றோம்? செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டுக்கிறோம் இல்லையா? அப்படியாக he attested himself. நான் என்னுடைய வாழ்வினுடைய நிலையை நானே என்ன பண்ணிக்கிறேன்? செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நான் காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றார். he informed God. அது ஒரு தகவலாக கடவுளுடைய சமூகத்திலே சொல்லுகின்றார். கடவுளுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரியாதா? நீ அவனை போல பிறக்கல, நீ அவனை போல இல்லை. வேதம் சொல்லுகின்றது, நாம் எல்லோருமே நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவான நாள் முதற்கொண்டு நாம் எப்படி இருக்கிறோமா? பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றார்? நான் பாவியாக பிறக்காமல் இருந்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்ப தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்க என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த பரிசேயர் எப்படிப்பட்டதான நிலையிலே காணப்படுகின்றார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்வை குறித்ததான சாட்சியை என்ன பண்றாரு? பகிர்ந்து கொள்ளுகின்றார். சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகின்றார். கடவுளுடைய சமூகத்தில் சாட்சி பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே காணப்படுகின்றார். ஆனா அங்க டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரரோ எப்படி பண்றாரு? ஹியூமிலிட்டி, தாழ்மையின் ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கின்றார். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு நான் தகுதியற்றவன். உம்முடைய சமூகத்திலே என்னுடைய கண்களை ஏறிட்டு பார்ப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. பொதுவா நம்ம எப்போ மாறல் அடிச்சுப்போம்? ஒரு துக்க நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுதோ அல்லது ஏதோ ஒரு ஷாக் நமக்கு வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணிப்போம்? ஐயோ அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் இல்ல? அப்படியாக இவர் தன்னுடைய வாழ்வையே என்ன பண்ணிக்கிறார்னா ஒரு துக்க நிகழ்வாக கருதி, நான் ஏழை பாவி, நான் உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஐயோ என்னையா இந்த ஆலயத்திற்கு கூட்டு வந்தீங்க, எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கிருபையை நீ கொடுத்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற ஒரு ஜெபமாக இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்றாங்க, he was a sinner for excellence அப்படின்றாங்க. sinner for excellence அப்படின்னு சொன்னீங்கன்னா பாவியிலையும் பிரதான பாவி. எப்படி? பாவியிலையும் பிரதான பாவி. ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரெஞ்சில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடியவர். ஃபார் எக்ஸலன்ஸ். இப்ப உதாரணத்திற்கு
he was educated par excellence அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா நிலைகளும் அவர் கற்று தேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். கல்வியிலே அவர் கற்று தேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இங்க சொல்லும் பொழுது இறையியலாளர்கள் சொல்லுகின்றாங்க, he was a sinner par excellence, பாவிலேயும் பிரதான பாவியாக அவர் காணப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் வழியாக, இந்த ஓமையின் வழியாக இயேசுவானவர் ஜெபிக்கின்ற ஒரு தன்மையை கொண்டவராக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவர் கழித்தார். அந்த ஜெபிக்கின்ற ஒரு ஓமையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்குள்ளே மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுபவர்கள் ஜெபிக்க முடியாது. The one who is proud cannot pray. யார் ஒருவர் மேன்மை பாராட்டுகின்றார்களோ அவர்களால் என்ன பண்ண முடியாது? நிச்சயமா ஜெபிக்க முடியாது. இன்னொரு காரியத்தை மிக அழகாக சொல்லுகின்றார், the one who despise others cannot pray. பிறரை இகழுபவர்கள், பிறரை ஒதுக்குபவர்கள், அவர்களால் நிச்சயமா என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்டதான நிலையிலே நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால், மேன்மை பாராட்டுகின்ற ஒரு தன்மை இருக்கும் என்று சொன்னால், அல்லது பிறரை இகழுகின்றவர்களாக, நக்கல் நையாண்டி செய்கின்றவர்களாக, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாப்பா வந்தாங்க, அவருடைய பெற்றோரோடு கூட சேர்ந்து வந்திருந்தாங்க. நான் கேட்டேன், ஏம்மா நீ கோயிலுக்கு வரமாட்ற, லெட்டர் மட்டும் வாங்கிட்டு போறியே, ஏன் கோயிலுக்கு வரமாட்ற அப்படின்னு கேட்டேன். கடைசியா நீ எப்போ கோயிலுக்கு வந்த, கடைசியா நீ எப்போ சர்ச்சுக்கு வந்தன்னு கேட்டேன். 1 month ஆகுதுங்க அப்படின்னாங்க. 1 மாசம் ஆகுது. சரி, ஏன் சர்ச்சுக்கு வரமாட்ற? ஐயா, என்னை எல்லாருமே கிண்டல் பண்றாங்க ஐயா. என்னது? என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, ஆலயத்திலேயும் கூட பிறரை இகழுகின்ற தன்மை அது நடைபெறுகின்றது. நான் சும்மா கதை சொல்ல, உண்மையை சொல்றேன். ஏன் ஆலயத்திற்கு வரல அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை கிண்டல் பண்றாங்க, என்னை கேலி பண்றாங்க, உருவ கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்டதான நிலை நம் யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. திருச்சபை மக்களாகிய நாம் எல்லோருமே சகோதர சிநேகிதத்தோடு கூட எல்லோரையும் நம்முடைய தாயின் பிள்ளைகளாக, நாம் எல்லோரும் ஒரு அப்பாவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் இல்ல? அப்படி இருக்கும் பொழுது நாம் பிறரை கேலி செய்வதற்கோ, பிறரை கிண்டல் செய்வதற்கோ, அல்லது பிறரை இகழ்வதற்கோ, பிறரை புகழ்வதற்கோ நாம் இந்த ஆலயத்திற்கு வரவில்லை. மாறாக அந்த ஆயக்காரரை போல, ஆண்டவரே ஏழை பாவியாக என்மேல் நீர் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளாக கடவுளுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை துணை நின்று அவர் பாதுகாத்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி, ஆண்டவரே, 2 நபர்களுடைய ஜபத்தின் வழியாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை நீர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். நீதிமொழிகள் 29வது நீதிமொழிகள் 23வது வசனம் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகின்றார், இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை நீங்க ரெஃபரன்ஸ் குறிச்சுக்கணும்னாலும் குறித்து கொள்ளலாம். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றவர்களாக, கடவுளுடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே அவர் சிலுவையை நமக்காக சுமந்தவராக, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக அவர் சிலுவை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம்.